அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சென்னை பல்கலைக்கழகத்தில் 2026-2027 ஆண்டுக்கான யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் பிஜி டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸ் ஆகிய படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்னை பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் 2026-2027 விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.unom.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் சென்னை பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த பல்கலைக்கழகமானது ஒரு பழமையான பல்கலைக்கழகமாகும். 164 ஆண்டுகள் பழமையான பல்கலைக்கழகமாகும். NAAC A++ அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகமாகும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட்லயே கொடுக்கப்பட்டுள்ளது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் ஃபார் த அகாடமிக் இயர் 2026-2027 அண்டர் CBCS அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 27/4/2026 அன்று இந்த நோட்டிபிகேஷன் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சென்னை பல்கலைக்கழகம் அகாடமிக் இயர் 2026-2027 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் அண்டர் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் CBCS அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு த PG diploma certificate and BSc blended science program offered jointly with the University of Melbourne. அதாவது BSc blended science program அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் புதுசா ஆஃபர் பண்றாங்க. மெல்போர்ன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சென்னை பல்கலைக்கழகம் இந்த BSc blended science program அப்படிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்ஸுக்காகவும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அட்மிஷன், லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி முக்கியமான தேதி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. PG கோர்சஸ்க்காக 25/4/2026 முதல் 1/6/2026 வரை விண்ணப்பிக்கலாம். PG டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்க்காக 25/4/2026 முதல் 1/6/2026 வரை விண்ணப்பிக்கலாம். BSc blended science ப்ரோக்ராம் 4/5/2026 முதல் 19/6/2026 வரை விண்ணப்பிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராஸ்பெக்டஸ் தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. இதில் கிளிக் பண்ணீங்கன்னா PG டிப்ளமோ சர்டிபிகேட் ப்ரோக்ராம் மற்றும் BSc blended science ப்ரோக்ராம் இரண்டுக்குமே தனித்தனியா ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டு ப்ராஸ்பெக்டஸையும் தெளிவா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். ப்ராஸ்பெக்டஸ் PG டிப்ளமோ சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ். இந்த ஃபைல் 45 பக்கங்களை கொண்டது. இந்த அட்மிஷன் பத்திய அனைத்து தகவல்களும் இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ப்ராஸ்பெக்டஸ் 2026-2027 அட்மிஷன் ஃபார் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்டர் CBCS பேட்டர்ன். ஃபர்ஸ்ட்ல இந்த பல்கலைக்கழகம் பத்தி முன்னுரை எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா தேதி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் முக்கியமான தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. The following is the scheduled prescribed for admission of student to the PG diploma certificate program for the academic year 2026-2027. Commencement of prospectus application form available through online 25/6/2026. Last date for available of online registration and submission of printout application form for PG diploma and certificate courses 1/6/2026. Commencement of entrance examination for PG will be intimated later. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது இணையதளம் வழியாக உங்களது விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பித்த பிறகு நகல் எடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைப்பதற்கான கடைசி தேதி 1/6/2026. அப்புறமா all the scheduled date mentioned in the above are tentative அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. The payment of cost of application 354 inclusive of 80% GST ₹54. SBI கலெக்ட் இணையதளம் வழியாக இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். அப்புறமா address of the envelope shall be written as given below அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. For the course offered Chepauk campus, for the course of offered Gindi campus அந்த மாதிரி முகவரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது தொலைபேசி எண்ணிற்கோ தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் BSc blended science ப்ரோக்ராமுக்கான ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ப்ராஸ்பெக்டஸ் 2026-2027 UG BSc blended physics, chemistry, mathematics, science program offered jointly with the University of Melbourne. BSc blended scienceல physics, chemistry, mathematics ஆகிய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. மெல்போர்ன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சென்னை யூனிவர்சிட்டியானது இந்த BSc blended science program ஆஃபர் பண்றாங்க. விருப்பமானவங்க இந்த கோர்ஸுக்காகவும் விண்ணப்பிக்கலாம். இதிலே முக்கியமான தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. Instruction to candidate. The following is the scheduled prescribed for admission of student to UG BSc blended science program for
the academic year 2026-27, UG BSc Blended Science Program, commencement of prospectus application form available through online from 4/5/2026 to 19/6/2026. Last date for online submission and printout application form 19/6/2026. BSc Blended Science ப்ரோக்ராமுக்கும் விண்ணப்பிக்கக்கூடியவங்க இணையதளம் வழியாக விண்ணப்பித்த பிறகு உங்களுக்கான அப்ளிகேஷனை நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் BSc Blended Science ப்ரோக்ராமுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 29/6/2026 முதல் 3/7/2026 வரை நடைபெறும். BSc Blended Science ப்ரோக்ராமுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹354, GST 54, 18% GST உட்பட உங்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை SBI கலெக்டர் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். இணையதளம் வழியாக விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு ஹார்டு காப்பி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல தெளிவான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் பத்தியா விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தெளிவாக இந்த ப்ராஸ்பெக்டஸை ஒரு வாட்டி ரீட் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ப்ராஸ்பெக்டஸ் முடிஞ்ச உடனே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருந்த மாதிரி தான் இதுலயும் தெளிவான விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளுங்க. அப்புறமா SBI கலெக்டர் வழியாக விண்ணப்ப கட்டணம் எவ்வாறு செலுத்த வேண்டும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணி அதன் பிறகு நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து SBI கலெக்டர் வழியாக உங்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அப்புறம் கோர்சஸ் வி ஆஃபர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. என்னென்ன கோர்ஸ் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் டிகிரி கொடுத்திருக்காங்க. உங்க டிகிரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த செலக்ட் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. அப்புறமா கீழே பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி PM வித்யாலட்சுமி ஸ்கீம் கைட்லைன் கொடுத்திருக்காங்க. வித்யாலட்சுமி ஸ்கீம்ல கல்வி பயிலக்கூடியவங்க வேணும்னா அந்த கைட்லைனை நீங்க வாசித்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக அப்ளை ஃபார் ஃபாரின் கேண்டிடேட், அதாவது NRI கேண்டிடேட் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் தனியா கொடுத்திருக்காங்க. அப்ளை ஃபார் இந்தியன் கேண்டிடேட், இந்தியன் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் தனியா கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். PG டிப்ளமோ சர்டிபிகேட் ப்ரோக்ராம் அண்ட் BSc Blended Science ப்ரோக்ராம் ஆஃபர்ட் ஜாயின்லி வித் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்போர்ன் அட்மிஷன் 2026-27 ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டோ ஸ்பெசிபிகேஷன், சிக்னேச்சர் ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்ணி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதன் பிறகு உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி பண்ணலாம். புது யூசரா இருக்கும்போது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நேம் ஆஃப் த கேண்டிடேட் இனிஷியல் எழுதப்பட வேண்டும். டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், மதர் டங், ஆதார் நம்பர், நேட்டிவ் ஸ்டேட், கம்யூனிட்டி போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் அப்புறமா உங்க டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். கல்வி தகுதி விவரங்கள், பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப கட்டணத்தை நீங்க இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். ஒருமுறை உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய இயலாட்டாலும் திருப்பி இந்த பேஜ்ல வந்து நீங்க லாகின் பண்ணி எப்ப வேணாலும் உங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி பண்ணலாம். எப்ப வேணாலும் உங்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தையும் செலுத்தலாம். 1/6/2026 முன்பாக உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தையும் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இணையதளம் வழியாக விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே சென்னை பல்கலைக்கழகத்தில் 2026-2027 ஆண்டிற்கான யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் PG டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸ் ஆகிய படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.